திமுக வந்து ஆணி வேறு யாருக்குமே தெரியாதான், அதை யாரும் அறுக்க முடியாதான். திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர். எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாலே முடியாது. 1973 எம்ஜிஆர் வெட்டிட்டார் ஆணி வேறு, சுக்கு நூறாக போயிடுச்சு. ஆணி வேறு அறுத்தார். ஜெயலலிதா வந்தால் ஆணி வேறு ஃபுல்லாக அறுத்தார். தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜெயலலிதா போட்ட பிச்சையிலேயே எம்ஜிஆர் கட்சி இதை வச்சுக்கிட்டு மந்திரி பதவி அனுபவிச்ச ஆளுங்க நீங்கள்லாம் வந்து எதுக்கு பேசுகிறீங்க? அடுத்த முதல்வர் இவர் தானா? உதயநிதி தானா? தலைவர் தளபதியை தொடர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் துளி அளவு கூட கிடையாது. ஸ்டாலின் 100 வருஷம் இருப்பேன்னு சொல்லி அவருடைய திருமண நாளில் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளை முன்னும் வாழ்வாங்கிறாரு. அவருக்கு இப்போ 73 தான் ஆகுது. இன்னும் 27 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே உதயநிதி முதல்வர் ஆக்குறதுனா கேவலமாக இல்லையா? இருக்கிற பதவியும் போக போகுது. ஜால்ரா அடிக்கிறதுக்கு அரசாங்கம் வேலையை பாருங்கய்யா. பதவியை காப்பாற்றுறதுக்கு போய் ஜால்ரா அடிக்கிறீங்க. ஜால்ரா அடித்தா கரெக்டாக பேசுங்க. கரெக்டாக ஆணி வேற யாருக்குமே தெரியாதான். ஆணி வேற பீஸாக வெட்டினார் எம்ஜிஆர் 73. ஜெயலலிதா வந்து 91 பீஸ் ஆக்கி 2 சீட்டு ஜெயித்தாங்க. கருணாநிதியும் கருணாநிதியும் இன்னொரு ஆளும் செல்வராஜன் ஒரு ஆள், 2 பேர் தான் ஜெயித்தாங்க. மற்ற எங்கே போச்சு உங்கள் அதனால் பேசணுங்கிறதுக்காக எதையும் பேசாதீங்க. பெரிய ஆளுங்களெல்லாம் வந்துக்கிட்டு கருணாநிதினா அவர் என்னமோ வெல்ல முடியாதவர், ஸ்டாலின்னா அவர் பெரிய உத்தமர், இப்படிலாம் பேசாதீங்க. எங்கிட்ட இருந்து பதில் வரும்.